இந்த இவ்வளவு மெஞ்சியிருந்த பிள்ளைகள் அவ்வளவு பேரையும் சரணடைய சொன்னீர்கள். ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தாய் தகப்பனோடு சேர்ந்து பெற்றோரோடு சேர்ந்து சரணடைந்தவர்கள். அந்த சரணடைந்தவர்கள் கூட இன்னும் இல்லை. அவ்வளவு பிள்ளைகளும் அங்க அவ்வளவு பிள்ளைகளை நீங்க விடுவீங்க, அவ்வளவு பிள்ளைகளையும் நீங்க விட வேணும். பெத்த தாய் தண்ட புள்ள செத்திருப்பதை தெரியாம காயப்பட்ட பிள்ளைய யாழ் போதனா வைத்தியசாலையில நடந்த சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. தமிழ் மக்களாகிய நீங்கள் வடக்கில் கிழக்கில் ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள். இதுக்கு வலி சேர்க்கும் முகமாக வருகிற 1ஆம் தேதி ஜேவிபி ஆபீஸ்க்குள்ள நாம் போயிருக்கிறோம். 32 பேரோட போய் அங்கேயும் போராட்டங்கள் செய்து நாங்கள் திரும்பவும் யாழ்ப்பாணம் நாங்கள் வந்திருக்கிறோம். அனுராத சேனாயக்க ஜனாதிபதி என்பவர் கடந்த காலம் நண்டு சமைக்க தர சொல்லி கேட்டிருந்தார். நான் நண்டு சமைச்சு இங்க காணாமல் ஆக்கப்பட்டவருடைய எல்லா விவரங்களையும் மேற்கொண்டார்கள். ஜெவனபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக 2013ஆம் ஆண்டு ஆண்ட்ரோகுமார் நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்த சமயத்தில் அவர் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரை சந்தித்ததாகவும் அவர்களுடைய தகவல்களை அவர் பெற்றுக்கொண்டு சென்றதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் அங்கே வந்து உணவறிந்து விட்டு சென்றதாகவும் அவர்கள் அந்த காணொலியில் குறிப்பிட்டினோம். உண்மையிலேயே இதற்காக வேணும், இங்கே வந்து எங்களுக்கு தகவல் எடுத்ததற்காக வேணும் கட்டாயம் ஆண்ட்ரோகுமார் நாயக்க தங்களுக்கு ஒரு தீர்வை தரணும் என்று அவர்கள் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த காணொலியை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம், என் பெயர் சிவபாதம் இளங்கோதை. நான் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவியாக உள்ளேன். என்னவென்றால் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனபடியினால் நாங்கள் அதற்காக எங்களின் சிறு பிள்ளைகளை நாங்கள் இவ்வளவு வன்னிக்குள்ள இவ்வளவு போர் நடந்து இந்த சிறு பிள்ளைகளை பால் குடித்த பிள்ளைகளிலிருந்து தவண்டு திரிந்த பிள்ளைகளிலிருந்து பாடசாலை போய் செல்லுகின்ற பிள்ளைகளிலிருந்து அனைத்து பிள்ளைகளையும் கொத்து குண்டுகளாலும் செல்வீச்சுகளாலும் கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லைனில் நின்ற அந்த சிறார்களை கொத்தாக கொண்டு போட்டு அந்த கொல்லப்பட்டு நிலத்தில் நெல் விதைத்த மாதிரி விதைத்து அந்த குழந்தைகளை அந்த சிறார்களை வைத்திருந்தார்கள். அதை எல்லோரும் கண்முன்னாலே பார்த்து எல்லோரும் அந்த குழந்தைகளை மிதித்து கொண்டும் வந்திருக்கின்றார்கள். புதைக்க வழி இல்லாமல் அந்த பிள்ளைகளை தூக்கி அரவணைச்சு அந்த பிள்ளைகளின் கடமைகளை செய்ய வழி இல்லாமலே வந்திருக்கின்றார்கள். இவ்வளவு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை எல்லாம் இப்படி விதைக்கப்பட்ட பிறகு மிச்சம் எஞ்சியிருந்த பிள்ளைகளை சரணடைய சொல்லி இன்றைக்கு 15 வருட காலம் இந்த யுத்தம் துவங்கி இந்த இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு சிறார்களை அழித்தும் 15 வருடமாகி அந்த மிகுதி பிள்ளைகளை பெற்றோருடன் சேர்ந்து 3-4 பிள்ளைகளாக குடும்பமாக இவ்வளவு பிள்ளைகளை சரணடைய செய்தார்கள். அந்த சிறார்களை எல்லாம் இப்போ இன்றைக்கு நாங்கள் வருகின்ற 1ஆம் தேதி எங்கட சர்வதேச சிறுவர் தினத்தையொட்டி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் பொறுமையாக இருந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சர்வதேச சிறுவர் தினம் என்று சொன்னால் இவ்வளவு பிள்ளைகளையும் இழப்பை கொடுத்து இவ்வளவு இழப்பு வந்தும் நாங்கள் அந்த தினத்தை நாங்கள் இருக்கிற பிள்ளைகளோட கொண்டாடுற அளவுக்கு இல்லை.
சர்வதேச தினம் என்று கொண்டாடுற அளவுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த தினத்தை நாங்கள் கருப்பு தினமாகத்தான் எங்களுக்கு என்ன என்ன எப்போ கிடைக்குதோ எங்களோட பிள்ளைகள் எங்களோட கைக்கு வரும் எப்போ வரும் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சுவோம், தூக்குவோம், மடியில் வைப்போம், நாங்கள் கொண்டு திரிவோம் என்ற ஒரு ஆசையும் ஏக்கத்தோடும் இருக்கிற அவ்வளவு தாய்மார், இறந்து போன பிள்ளைகளோட இறந்து போன தாய்மார்களை விட எஞ்சி இருக்கிற தாய்மார் அந்த குழந்தைகள பிஞ்சு குழந்தைகளுக்கு எவ்வளவு பாடுபட்டு கொண்டு இருப்பினோம். ஆனபடியினால நாங்கள் இந்த இந்த தினத்தை சிறுவ தினத்தை நாங்கள் முற்றாக கருப்பு தினமாகத்தான் நாங்கள் கொண்டாட போகின்றோம். என்னென்று சொன்னால் எங்களுக்கு இந்த நீதி என்று நாங்கள் இதில் கதைக்கக்கூடாது. ஆனபடியினால இந்த வருகின்ற அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் இந்த சிறுவருக்கான அடையாளத்தை நாங்கள் செய்கிறது என்னவென்று சொன்னால் நாங்கள் புறக்கணிக்கின்றோம் என்ற ஒரு ரீதியில் நாங்கள் இந்த நல்லூர் நாங்கள் செய்யப்போகும் இடம் நல்லூர் ஆதீனத்துக்கு முன்னாலான் நாங்கள் இந்த சிறுவதினத்துக்காக நாங்கள் ஒரு சின்ன கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்ய போகின்றோம். எங்களுக்கு எங்களோட போராட்டம் எங்களுக்காக இல்லாமலுக்கு மக்கள் மயப்படுத்தி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த சிறுவர் தினத்தை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் புறக்கணித்து நிற்க வேண்டும். இந்த சிறுவர்கள் ஆகிய நாங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு முன்ன வச்சு இந்த சிறுவர்கள் தினத்தை நாங்கள் நிராகரிக்கணும் என்று இருக்கின்றோம். மற்றது என்னென்று சொன்னால் எங்கள் இப்போ 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட எங்கள் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். இப்போ வரமுன் எங்களுக்கு சொன்னார், சகல பிரச்சனைகளை நான் செய்வேன் என்று சொன்னார். அவர் செய்யட்டும், அவர் செய்து முடிஞ்ச பிறகு நாங்கள் பார்ப்போம் அடுத்த கட்டத்தை என்றுதான் நாங்கள் இதை இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வந்ததே தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு இதுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த மீடியா சந்திப்பை நாங்கள் இந்த சந்திப்பை செயல்படுத்தி செய்கின்றோம். ஆனபடியினால அனைவரும் எங்களுக்கு இந்த 1ஆம் தேதி இந்த சிறு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மக்கள் எல்லாரும் எங்களுக்கு தான் காணாமல் ஆக்கப்பட இல்லை, எங்களோட பிள்ளைகள் தான் இப்படி போய் சிதறையில. எங்களோட பிள்ளைகள் இந்த யுத்தத்தில் என்ன நடந்தது, பிஞ்சுகள் சிதறி தசையாக வேலியல்லும் மரங்கள்லும் வீடுகளிலும் அந்த குழந்தைகள் இந்த தசைகள் தொங்கி கிடந்தது. அதை நாங்கள் இப்போ நினைக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை தருகின்ற நாளாக வருகின்றது 1ஆம் தேதி. இந்த இவ்வளவு மெஞ்சியிருந்த பிள்ளைகள் அவ்வளவு பேரையும் சரணடைய சொன்னீர்கள். ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தாய் தகப்பனோடு சேர்ந்து பெற்றோரோடு சேர்ந்து சரணடைந்தவர்கள். அந்த சரணடைந்தவர்கள் கூட இன்னும் இல்லை. அந்த சரணடைந்தவர்கள் வர வேணும். இப்போ அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்தாருன்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் எங்களுக்கு நன்றி கடனாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் அதுவும் எங்களுக்கு பெற்று தருவதாக இருந்தாலும் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையோடு தான் எங்களுக்கு இதை பெற்று தர வேண்டும், நாங்கள் பெற வேண்டும். இவர்கள் எங்களோட பிள்ளைகளை கொண்டு இப்படி அநியாயம் செய்து இவ்வளவு கொல்லப்பட்டு அநியாயமாக கொல்லப்பட்ட எங்களோட பிள்ளைகளுக்கு வங்கருக்குள்ள பள்ளிக்கூட மாணவிகள் இந்த வங்கருக்குள்ள இருக்க இலக்கு வைத்து அவ்வளவு 150-200 பிள்ளைகளுக்கு மேலான பிள்ளைகளை கொன்று குவித்தது. அதை இன்றைக்கு எங்களுக்கு கதைக்க முடியாம இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகளும் உட்படுத்தான் இவ்வளவு பிள்ளைகளை சரணடை செய்தீர்கள், உங்களுக்கு பொது மன்னிப்பு தாரம் என்று சொல்லி இவ்வளவு சிறார்கள் 10 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் தான் அவ்வளவு பிள்ளைகளும் எங்க அவ்வளவு பிள்ளைகளை நீங்க விடுவீங்க, அவ்வளவு பிள்ளைகளையும் நீங்க விட வேணும். விட்ட பிறகாவது நாங்கள் இந்த சிறுவர் தினத்தை நாங்கள் ஒழுங்காக நாங்கள் ஒருங்கிணைச்சு நாங்கள் ஒன்றா செயல்படுத்துவோம் என்று நான் இதை என் சார்பாக நான் சொல்லுகின்றேன். தயவு செய்து மக்களாகிய நீங்கள் இவர்களுக்கு நாங்கள் வர வேணும், வரக்கூடாது என்று இல்லாமலுக்கு
நீங்கள் எங்களோட கைகோத்து நின்று எங்களுக்கும் ஒரு பிளப்பை தந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுவை தேடி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய பேர் நிர்மல்நாத மேரு ரஞ்சினி. நான் யாழ் மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு சங்கத்தின் செயலாளர். வருகிற 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர்கள் தினம். சிறுவர்கள் என்றா என்ன? சின்ன பிள்ளையா நாங்கள் பிறந்து வளர்ந்து முதியவராக போகிறோம். அதான் சிறுவர்கள் தினம். சர்வதேசத்தில் அது ஒரு விமர்சனையாக செய்கிறார்கள். ஆனால் எம்மோட தாய்நாடாகிய ஸ்ரீலங்காவில் 30 வருட யுத்தத்தில் நாங்கள் எவ்வளோ சிறுவர்களை இழந்திருக்கிறோம் தெரியுமா? யுத்தத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுபவிச்ச வர்ற ரீதியில் அனுபவத்தில் நான் பேசுகின்றேன். எவ்வளவு சிறுவர்கள் பெத்த தாய் தண்ட புள்ள செத்திருப்பதை தெரியாம காயப்பட்ட பிள்ளைய யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. யாப்பர் ஆலயத்தில் நடந்த நிகழ்வுகள் என் மனதில் எவ்வளோ இன்று வரையும் தான் உருக்கி கொண்டு இருக்குது. இதை போல இந்த யுத்தத்தில் எங்களோட சிறுவர்கள் எவ்வளவு தூரம் கொடூரமாக இறந்தார்கள் என்பதை சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லும் முகமாகத்தான் வருகிற 1ஆம் தேதியை நாங்கள் ஒரு கருப்பு தினமாக கொண்டாடுகிறோம். ஏனென்றா எங்களுக்குரிய விமோசனம் இன்னும் கிடைக்கவில்லை. வந்திருப்பவர்களும் செய்வார்களோ செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எமக்குரிய நீதியை நான் சர்வதேச நீதி ஊடாக ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து இறங்கி அந்த சர்வதேசம் பார்வையிட்டு நேரடி விசாரணைகளை மேற்கொண்டா இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு தாய் உள்ளத்தில் எவ்வளவு வலி இருக்கு என்பதையும் புரிந்து கொள்வார் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக வருகிற 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ் மக்களாகிய நீங்கள் வடக்கில் கிழக்கில் ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறீர்கள். இதுக்கு வலி சேர்க்கும் முகமாக வருகிற 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்லூரில் நடக்கும் எங்களுடைய இதுக்கு ஆர்ப்பாட்டம் என்பது சொல்ல முடியாது கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு சமூகம் தர வேண்டும் என்று தமிழ் மக்காய ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த காலம் 2013 லலித் என்பவர் அவர்தான் யாழ் மாவட்டம் வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விவரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொழும்பில் நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கு பிறகு ஜேவிபி ஆஃபீஸ்க்கெல்லாம் நாம் போயிருக்கிறோம். 32 பேரோட போய் அங்கேயும் போராட்டங்கள் செய்து நாங்கள் திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்த நாங்கள் இப்போ வந்திருக்கும் அனுராத சேனாயக்க ஜனாதிபதி என்பவர் கடந்த காலம் லலித் எனக்கு தொடர்பு பண்ணி வந்தது. யாழ்ப்பாணம் வந்த சமயம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சாப்பிட வேணும் என்று சொல்லி கேட்டிருந்த சமயம் என் சந்திரசேகர் எம்பிக்கும் தெரியும். முன்னாள் அவளுக்கு என்ன சாப்பாடு வேணும் என்று நாங்கள் கேட்ட நேரம் தங்களுக்கு நண்டு சமைக்கு தர சொல்லி கேட்டிருந்தார். ஒரு எங்களோட குருசவர் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் தான் நான் நண்டு சமைச்சு இங்கே காணாமல் ஆக்கப்பட்டவருடைய எல்லா விவரங்களையும் மேற்கொண்டார்கள். அவர்களுக்கு எங்களை பற்றி தெரியும். அதால் தான் இந்த முறை நான் எதுவும் மௌனமாக இருக்கிறேன். அந்த ஞாபகம் அவருக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். நினைச்சு பிரிந்து எமக்குரிய நீதியையும் எமக்குரிய பிள்ளைகளுடைய விடுதலையும் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலால் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.